இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 13 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கொர்னேலியஸ். கொர்னேலியு பற்றி 13 சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த ஒரு காணொளியில பார்க்க போகின்றோம். இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா புறஜாதியில இருந்து கிறிஸ்தவரா கன்வெர்ட் ஆன எல்லாருக்குமே இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். நமக்கும் ஒரு சிறந்த உதாரணம் இவர். எந்த விதத்துல அப்படின்றதுதான் இந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்க போகின்றோங்க. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு பயந்த ஒரு ரோம புறஜாதி இவர். ரோமன் தான் இருந்தா கூட தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு. ஏன் இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரோமன்ஸ் எப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியுங்க. ரொம்ப அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய ஜனங்கள் இல்லைங்களா. அவங்க எல்லாம் பார்ட்டி பண்ணாக்கா எப்படி இருக்கும்னாக்கா, சாப்பிடறதுக்கு ஒரு இடம் பக்கத்துல வாந்தி பண்றதுக்குன்ட்டே ஒரு இடம் வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வைல்டான பீப்புளுங்க இல்லைங்களா. விபச்சாரம் செய்யறது, ரொம்ப அருவருப்பான காரியங்கள் நடக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம ஜனங்களை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவரை கொடூரமா சிலுவையில அறுதாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஈவ இல்லாத ஜனங்க மத்தியில பிறந்த இவரு தேவன் மேல அவரு நம்பிக்கையா இருக்கிறாரு இல்லைங்களா. விக்கிரக ஆராதனை ரொம்ப பெருகி இருக்கின்ற ஒரு தேசம் ரோம். அங்க இவரு தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாருனாக்கா சாதாரண விஷயமே இல்ல. இவருக்கு சுவிசேஷம் கூட ஃபுல்லா தெரியலங்க. ஆனாலும் தேவன் மேல ரொம்ப பயந்து இருக்கிறாரு. இவரால நிறைய பேர் மாற்றப்படுறாங்க. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 இவரை பத்தி பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 1 and 2. சிசரேயாவில் இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட படையில் 100க்கு தலைவனாகிய கொர்நேலியு என்ற ஒருவன் இருந்தான். அவன் தேவனை பயப்படுகிறவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனை பயப்படுகிறவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தானம் செய்கிறவனும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனுமாய் இருந்தான். பாத்தீங்களா, கேட்கும் போதே நம்மளுக்கு புள்ள இருக்கிற மாதிரி ஆகுதுங்க. எப்படி இருந்தாருனாக்கா தேவனுக்கு பயப்படுறவர். அவர் மட்டும் தேவனுக்கு பயந்தாரா? இல்லைங்க. வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு தான தர்மம் அதிகமா பண்றாரு. அது மட்டும் இல்லாம எப்போதுமே பிரேயர்ல இருக்கிறாரு. இதுதான் நம்ம பாக்குறோம். இப்ப நம்மள ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கனாக்கா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? இவர் இப்படி அப்படின்னும் போது இவரை தேவன் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே இவ்வளவு அருமையான குவாலிட்டிஸ் சொல்றாருங்க. ரெகுலரா ப்ரேயர் பண்றாருங்க. ஜெனரஸா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாருங்க. ரொம்ப ரொம்ப டிவோட்டடா இருக்கிறாரு. அதனால தேவன் முதலாவது என்ன பண்றாருங்க, ஒரு தேவ தூதரை அனுப்புறாருங்க. தேவதூதர் நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் பேசுவாங்க. நிறைய பேர்கிட்ட போய் தேவதூதர் அணுகி இருக்கிறாங்க. ஆனா ஒரு புறஜாதி கிட்ட அணுகுறாங்கனாக்கா எந்த அளவுக்கு தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையா அவர் இருக்கணும் இல்லைங்களா. அவரோட விசுவாசத்துக்கு தேவன் கொடுத்த கூலிங்க, அவரோட கீழ்ப்படிதலுக்கு தேவன் கொடுத்த கூலி தான் தேவதூதரா அவங்க வீட்டுக்கு அனுப்புறாருங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டில இருந்து இவர் வராருன்னா சாதாரணமான விஷயமே இல்லைங்க இல்லைங்களா. இது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்துல யூதருங்க மேல சில ரோமன்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. காரணம் அவங்க கிட்ட இருந்த தெய்வ பக்தி. அப்படிப்பட்டவர் தான் இவருங்க. அதனாலதான் இவர் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகுறாரு இல்லைங்களா. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவனை முழு மனதோட நான் தேடுறேன்னா, சின்சியரா இருக்கிறேன்னா, இவர் ரொம்ப ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு. அந்த சின்சாரிட்டிக்காக தான் தேவன் தேவதூதர் அனுப்புறாரு. அடுத்து தேவனுடைய ஊழியக்காரர் ஆகிய பேதுரு அனுப்புறாரு இல்லைங்களா. நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது? ஜெபங்கள் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரதிபலிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல நம்ம எவ்வளவு பயபக்தியா இருக்கிறோம், எந்த அளவுக்கு டிவோட்டடா இருக்கணும்ன்றத ஒரு அடையாளமா ஜெபம் காட்டணுங்க. நம்மளுக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியும் அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அல்ல. தேவன் மேல நம்ம முழு இதயத்தோட அவரை தேடுறோமா, ரொம்ப ரொம்ப டிவோட்டடா இருக்கிறோமா, பக்தி இறக்கமா இருக்கிறோமா அப்படின்றத ஜெபம் வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி இருக்குதா நம்மளுடைய ஜெபங்கள் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய ஜெபமும் அவர் செய்த தான தர்மங்களும் தேவன் முன்னாடி எப்படி இருந்துச்சுனாக்கா ஒரு நினைவு அடையாளமா இருந்துச்சு இல்லைங்களா. ஒரு மெமோரியலா இருந்துச்சு. இத அந்த தேவதூதர் சொல்றாருங்க, நீ பண்ண ஜெபங்களும் உன்னுடைய தானம் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாடியா எப்படி இருக்குது, ஒரு நினைவா இருக்குது. எப்போதுமே தேவன் முன்பாடி அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சின்சியரான ஹார்ட்டா அவர் பண்ணதுனாலதான் அது ஒரு நினைவா இருக்குதுங்க. ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் கிடைக்குது. அவருடைய அந்த உதாரத்துவ குணம் தேவன் முன்பாகவே போயிட்டுதுங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்றதுனாக்கா, ஏழைங்களுக்கு கொடுக்கிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருங்க, இந்த சிறியவர்களில் நீ எதை கொடுத்தாயோ, எதை நீ செஞ்சாயோ அது நீ எனக்கே தான் செஞ்ச அப்படின்றாரு இல்லைங்களா. சோ நம்ம மத்தவங்க தான தர்மம் பண்ணும் போது அவங்களுக்கு பண்றோம்னு நினைச்சு செய்யக்கூடாதுங்க இல்லைங்களா. மனதார நம்ம செய்யணும். அதுதான் இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல, ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 3 and 4.
ஒரு தரிசனத்தில் தேவதூதன் அவனிடத்தில் வந்து, உன் ஜெபங்களும் உன் தானங்களும் தேவனுக்கு முன்பாக நினைவாயிற்று என்றார். பாத்தீங்களா? தேவனுக்கு முன்பாக போய் அது ஒரு மெமோரியல் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் தேவனே என்ன பண்றாரு, அவருடைய தூதரவே அவர்கிட்ட அனுப்பிடுறாரு. இல்லைங்களா? எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்திருந்தா தேவன் இந்த ஒரு காரியத்தை வந்து செய்திருப்பாருங்க. எந்த டைம்ல வந்து தேவ தூதரை அனுப்புறாருன்றது ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய காரியம். அது வந்து 3 மணி மதியானம், இல்லைங்களா? இந்த டைம்ல தான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஜெபம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட கலாச்சாரமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு கூட வந்து 3 மணிக்கு ஜெபம் பண்ற கலாச்சாரம் அவங்க கிட்ட இருக்குது. இத வந்து யூதருங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இவர் ஃபாலோ பண்றாருங்க. ஒரு புறஜாதியா இருக்கின்ற இந்த கொர்நேலியு ஃபாலோ பண்றாரு. தேவனுக்கு அந்த அளவுக்கு வந்து உகுந்த ஒரு காரியத்தை வந்து பண்றாருங்க. அந்த டெம்பிள்ல சாக்ரிஃபைஸ் பண்ற டைமும் அதுதான். சரிங்களா? இதே டைம்ல வந்து ஜெபத்துக்கு ஒரு வேலையா அவர் வந்து வச்சுன்னு இருக்கிறாரு. இல்லைங்களா? யூதர்கள் வந்து நிறைய ஜெபங்கள் ரிதம்ஸ் வந்து அந்த டைம்ல சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைமுங்க அது. அந்த டைம்ல வந்து தேவதூதர் வராங்கனாக்கா, அவர் ரெகுலரா இந்த டைம்ல வந்து தேவனை ஆராதிச்சு இருக்கிறாரு. அதுதான் முக்கியமான காரணம். இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி நம்ம லைஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தினசரி ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது? அது வந்து தேவனுக்கு முன்பாக ஒரு மெமோரியலா இருக்குதா? தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல அது எழுதப்பட்டு இருக்குதா? நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் வந்து அவர் நோட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அது வந்து ஒரு நற்சாட்சி கொடுக்கின்ற காரியங்களா இருக்கணும். ஒரு மெமோரியா இருக்கணும். மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம செய்யறோமா? நம்மளுடைய ஹேபிட்ஸ் மூலியமா யோசிச்சு பார்க்கணும். இல்லைங்களா? நம்மளுடைய பிரேயர் வந்து கம்பேஷனட்டா இருக்குதா? அதுவும் வந்து யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஊக்கமா செய்யணுங்க. சாதாரணமா பண்றது அல்ல. அப்பா கிட்ட நம்ம வந்து பேசுறோம் இல்லைங்களா? ஊக்கமா மத்தவங்களுக்காக வந்து நம்ம ஜெபம் பண்ணோங்க சகோதர, சகோதரி. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் மட்டுமே தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையா இல்லாம, அவங்க குடும்பத்தார் அனைவரோடுமே தேவனை தேடுறவங்களா இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலா நம்ம வீட்ல இருக்கிறோம். நம்மள பார்த்து நெறைய விஷயங்கள நம்ம குடும்பத்தார் கத்துக்கணும் இல்லைங்களா? இவங்க குடும்பமே வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருந்துச்சு. இவரோட கேரக்டர் வந்து அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையுள்ள மனிதனா இருக்கிறாரு. அவரோட டிவிஷன் வந்து அவங்க வீட்டார் அனைவருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அவங்க வீட்டாரு, அவங்க வேலைக்காரர் எல்லாருமே தேவனுக்கு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சு. இல்லைங்களா? சோ நம்மளுடைய தனிப்பட்ட விசுவாசம் வந்து நம்ம குடும்பத்தார் அனைவருக்குமே ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதோட பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24 ஆக்ட்ஸ் சாப்டர் 10:24ல கொர்நேலியு தன் உறவினரையும் நெருங்கிய நண்பர்களையும் கூப்பிட்டு அவர்களை எதிர்பார்த்து இருந்தான். பாத்தீங்களா? அவங்க வீட்டாரு, உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்றாருங்க? பேதுருக்காக காத்துட்டு இருக்கிறாருங்க. எந்த அளவுக்கு தேவபக்தி இருக்குது பாருங்க. இல்லைங்களா? யூதருங்க வந்து தேவனோட வசனத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ குடுக்கலங்க அந்த காலகட்டத்துல. ஆனா, ஒரு புறஜாதிக்கு எந்த அளவுக்கு மனசு இருக்குது பாருங்க. தேவன் அந்த மனசு தான் பார்க்கிறாரு. இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரோமன் நூற்றுக்கதிபதிகள் வீட்ல வந்து ரொம்ப பெரிய அதிகாரம் வைத்துட்டு இருந்தாருங்க. இவருக்கும் அந்த அதிகாரம் இருந்துச்சு. ஆனா, அந்த அதிகாரத்த எந்த அளவுக்கு பயன்படுத்துறாருனாக்கா, மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறுறாருங்க. தேவன் வழியில வந்து அவர் வழி நடத்துறாருங்க. நம்மளுக்கு கூட தேவன் அதிகாரம் கொடுத்தா, அத நல்விதமா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். இல்லைங்களா? அவரோட லீடர்ஷிப் எதற்காக பயன்படுத்தினாரு? தேவன வந்து ஆனர் பண்றதுக்காக பயன்படுத்துறாருங்க. தேவன வந்து கனப்படுத்துறாரு. இதனாலவே அவங்க வீட்டார் அனைவரும் தேவன வந்து ஃபாலோ பண்றாருங்க. இல்லைங்களா? அதுவரைக்கும் அந்த சுவிசேஷத்த வந்து அவர் கேட்கல. ஆனா, ஃபியூச்சர்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவரு மூலியமா நெறைய பேருக்கு சுவிசேஷம் ரீச் ஆறல் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இவருக்கு வந்து அந்த சுவிசேஷம் கிடைக்குது. அவர் மூலியமா நெறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்களா? நெறைய பேர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இவரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறார். இப்போ நம்மளோட குடும்பத்தார எப்படி லீட் பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவனோட வழியில வந்து நம்ம லீட் பண்றோமா? இல்ல நம்ப வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பசங்க வந்து பார்க்குறாங்க. வீட்ல வந்து மனைவி பார்க்குறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா அது ஆயிடக்கூடாதுங்க. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கணும். இல்லைங்களா? நம்ம வந்து இன்வைட் பண்றோமா மத்தவங்கள தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு? நம்ம எத்தனையோ பேரை வந்து மீட் பண்றோங்க நம்ம லைஃப்ல. ஆனா அவங்க கிட்ட பேசும்போது தேவனை பத்தி பேசணும். இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையை பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து இன்வைட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சதை வந்து நம்ம வந்து செய்யணுங்க. அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா? 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, புறஜாதிகள் விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்கு புறஜாதிகள் மத்தியில வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்து பிரபலம் ஆவறதுக்கு இவர் வந்து ஒரு அடித்தளமா இருக்கிறாருங்க. ஃபவுண்டேஷனா இருக்கிறாரு. இல்லைங்களா? ஒரு கேட்டா இருக்கிறாருங்க. இவர் மூலியமா நிறைய புறஜாதிகள் வந்து சத்தியத்துக்குள்ள வராருங்க. ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட் அவரோட லைஃப்ல. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுங்க. அதுக்கு இவர் வந்து ஒரு கேட்டா இருக்கிறாருன்னா, அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இல்லைங்களா? இன்னைக்கு
நம்ம வரைக்கும் வந்து இந்த சத்தியம் வந்திருக்குதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இவர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுவே ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க. தேவன் என்ன பண்றாருனாக்கா, பேதுருக்கு ஒரு தரிசனத்த காமிச்சு, தேவனுடைய திட்டத்துல புறஜாதிகளும் இருக்கிறாங்க அப்படின்றத புரிய வச்சுடுறாருங்க. இல்லைங்களா? அது வரைக்கும் பேதுரு கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த சத்தியம், சுவிசேஷம் வெறும் யூதருக்கு மட்டும்தான். யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள்ன்ட்டு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தாருங்க. அந்த பேரியரை வந்து தேவன் உடைக்கிறாரு. அதுக்கு காரணம் கொர்நேலிய கிட்ட இருந்த விசுவாசம் அங்க காரணம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34, 35 ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 34 and 35. தேவன் முகப்பேதும் பார்ப்பதில்லை. எந்த ஜாதியில் இருந்தாலும் அவனை பயந்து நீதி செய்கிறவன் அவனுக்கு பிரியமானவன். பாத்தீங்களா? தேவனுக்கு யார் ரொம்ப ரொம்ப பிரியமானவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீதியை செய்யறவங்க. தேவனுக்கு பயந்தவங்க வந்து தேவனுக்கு பிரியமானவங்க. தேவன் வந்து முகத பார்க்கின்றவர் அல்ல. தேவன் கிட்ட பச்சாபாதம் இல்ல. எல்லா ஜாதிகளில் இருந்தும் தேவன் அவங்களுக்கு சொந்தமானவங்களை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றத இங்க சொல்றாருங்க. இது வந்து சர்ச்சோட ஹிஸ்டரியே வந்து மாத்துதுங்க. அதுக்கு தொடக்க புள்ளி யாருனாக்கா, இந்த கொர்நேலியு என்பவருங்க. இல்லைங்களா? மேஜர் டிஸ்கஷன் ஆகுது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல ஜெருசலேம் கவுன்சில் அப்படின்ட்டு இருக்குங்க. அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றாருங்க, இத பத்தி பேசுறாருங்க. அப்போ பேதுரு ஏஞ்சி நின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. தேவன் வந்து அவங்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு. நான் கூட முன்னாடி அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப தேவன் அவங்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம வந்து தடுக்க முடியாது. இல்லைங்களா? அந்த கிருபை அவங்க மேலே இருக்குது அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா சொல்லும் போது, சபையோட அந்த ஹிஸ்டரியே வந்து சேஞ்ச் ஆகுது. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவுட் ரீச் பண்றாருங்க. நூக் அண்ட் கார்னர் ஃபுல்லா போறாரு. எங்கெல்லாம் புறஜாதிகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கொர்நேலியோட லைஃப் தாங்க முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இல்லைங்களா? சோ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கிட்ட அந்த பச்சாபாதம் இருக்குதா? தேவனே பச்சாபாதம் பாக்குறது இல்லைங்க. ஆனா நம்போ அந்த ஃபேவரட்டிசமா பழகுறோமா ஜனங்க மத்தியில? அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? தேவன் வந்து புதிய டைரக்ஷன் காட்டும் போது அதை ஓப்பனா நம்ம வந்து ஏத்துக்கணுங்க. இவங்க எப்படி வரலாம்? இவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளோட அவங்க என்ன பெரியவங்களா? அப்படின்ற எண்ணம் அந்த மாதிரி எண்ணத்துல நம்ம வந்து பழகக்கூடாதுங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கொர்நேலியு என்ன பண்றாருனாக்கா, பேதுரு வந்த பொழுது அவரோட கால்ல வந்து அவரை வணங்க பாக்குறாரு. இல்லைங்களா? இது வந்து ரோமன்ல இருந்த ஒரு கல்ச்சர். அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அதிகாரத்துல இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கல்ச்சர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எல்லா புறஜாதிகள் மத்தியிலும் இருக்குதுங்க. இந்தியால கூட இருக்குது. பெரியவங்கள் கால்ல விழுறது, அதிகாரிகள் கால்ல விழுறது, இதெல்லாம் வந்து இருக்குது. இல்லைங்களா? சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, பேதுரு ரெஃப்யூஸ் பண்றாருங்க. என் கால்ல நீ விழக்கூடாது. நான் வந்து தேவனோட ஊழியக்காரர் அவ்வளவுதான். தேவனை மட்டும் நீ ஆராதிக்கணும். தேவனுக்கு தான் நீ வந்து எல்லா மகிமையும் செலுத்தணும். அந்த ரெவரன்ஸ் வந்து தேவனுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அது வந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25, 26 ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 25 and 26. கொர்நேலியு அவனை எதிர்கொண்டு அவன் கால்களில் விழுந்து வணங்கினான். பேதுரு அவனை எழுப்பி, நானும் ஒரு மனுஷன்தான், எழுந்திரு என்றார். பாத்தீங்களா? நான் ஒரு மனுஷன்தான், என் கால்ல ஏன்பா விழுற? இல்லைங்களா? ரோமன் கல்ச்சர்ல அப்படி இல்லைங்க. கொஞ்சம் அத்தாரிட்டியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாருங்க. பீப்புள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தலை குனிஞ்சுதான் நிப்பாங்க. ரேங்க்ல வந்து பெரியவங்க வந்தாக்கா. இல்லைங்களா? கொர்நேலியும் அப்படிப்பட்டவரா தான் இருந்தாரு. ஆனா பேதுருவை பார்க்கும்போது அவர் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுறாரு. என் கால்ல ஏன்பா விழுவுற? நான் ஒரு ஊழியக்காரன் தானே. நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ செலுத்து. தேவனுக்கு மட்டுமே நீ கனம் பண்ணு அப்படின்ட்டு. சோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவன் வந்து நிறைய ஊழியக்காரங்களை நம்ம மத்தியில வைத்திருப்பாருங்க. அவங்கள வந்து நம்ம ஐடலைஸ் பண்ணக்கூடாது. விக்கிரகாராதனை பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கலாங்க. இல்லைங்களா? ஆனா ஒரு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை வந்து ஒரு ஊழியக்காரருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஐடியலைஸ் பண்ணக்கூடாதுங்க. இங்க நிறைய சபைகள்ல அப்படிதான் இருக்குதுங்க. பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கு. அவரும் ஒரு மனிதன் தான். அவர்கிட்டயும் சில வீக்னஸஸ் இருக்கும். நம்ம யார வந்து எக்ஸாம்பிள் எடுத்து போனோம்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ தாங்க. இல்லைங்களா? சோ மத்த யாரையும் வந்து நம்ம வந்து ஐடியலைஸ் பண்ணிக்க கூடாது. தேவனுடைய வசனம் தான் நமக்கு வந்து ஆதாரம். அந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம வந்து அம்பலா இருக்கிறோமா, தேவன் நம்மள ஆசீர்வதிக்கும் போது, தேவன் நம்ம ஏராளமான ஆசீர்வாதம் கொடுப்பாருங்க. எல்லா சமயத்திலயும் நம்ம மனத்தாழ்மையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. நான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல ஒரு துளி கூட வரக்கூடாது. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, புறஜாதிகள்லே இவங்க குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். எதுலன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்ததுங்க. யார் மத்தியிலன்னு பாத்தீங்கன்னாக்கா, யூதர்கள் மத்தியில.
அது வரைக்கும் யூதர்களுக்கு கிடைச்ச அந்த வரன் இப்ப புறஜாதிகளுக்கும் கிடைக்குதுங்க. தேவன் கிட்ட பார்ஷாலிட்டி இல்ல அப்படின்றதுக்கு இது ரொம்ப பெரிய ஆதாரமா இருந்துச்சுங்க. இந்த கிஃப்ட் தான் ரொம்ப பெரிய ஆதாரமா இருந்துச்சுங்க. தேவன் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு அப்படின்றதுக்கு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45, ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 44 and 45. பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வார்த்தையை கேட்ட எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினான். பரிசுத்த ஆவியின் வரம் ஊற்றப்பட்டது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி அந்த புறஜாதிகள் மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதுன்னு பார்த்து ஆச்சரிய பண்றாரு இல்லைங்களா? ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரட்சிப்பு வந்து தேவன் எல்லாருக்கும் ஓப்பனா வச்சிருக்கிறாரு. தேவனுடைய கிருபை எல்லார் மேலயும் இருக்குது. தேவன் எல்லாரையும் ஒரே விதமா தான் பாக்குறாரு அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரமா அந்த காலகட்டத்துல அமைஞ்சதுங்க. இப்போ யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த விஷயங்களுக்கு ஓப்பனா இருக்கிறோமா? அதாவது நம்ம சில விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். தேவன் நம்ம எதிர்பார்ப்புக்கும் மீறி சில விஷயத்த செய்யும்போது அதை நம்ம ஓப்பனா ஏற்றுக்கொள்றோமா? இல்ல நமக்கு கசப்பு வருதா அப்படின்ட்டு. இல்லைங்களா? இப்ப நினிவே பட்டணத்தை தேவன் என்ன பண்றாருங்க? அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா அவங்க மனம் திரும்புவதை பார்த்து என்ன பண்றாருங்க? தேவன் அவங்கள மன்னிச்சிடாருங்க. யோனாக்கோ அந்த விஷயத்துல கோவம் வந்துருது. இல்லைங்களா? அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற, நடந்ததே வேறன்னும் போது அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சுங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தேவன் வந்து எல்லாரையும் ஒரே விதமா தான் பார்ப்பாரு. தேவன் எதனா ஒண்ணு செஞ்சா அது 100% கரெக்டா இருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இல்லைங்களா? தேவன் எல்லாருக்காகவும் இருக்கின்றார். எல்லாரையும் ஒரே விதமா தான் பார்க்கிறாரு. எல்லாரையும் வந்து நேசிக்கிறாரு அன்கண்டிஷனலா அப்படின்றத நம்ம 100% நம்புறோமான்றது அடுத்த கேள்விங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருந்த மனத்தாழ்மை. அவரு ரொம்ப பெரிய நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறாருங்க. நூற்றுக்கு அதிபதினாக்கா 100 ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அவர் கீழ வந்து வேலை செய்வாங்க. அவங்கள வந்து இவர் என்ன சொன்னாலும் வந்து கேட்பாங்க. நீ அதை எடுனா எடுப்பாங்க. ஒரு வார்த்தை கூட ரிட்டர்ன் பேச மாட்டாருங்க. அந்த அளவுக்கு அதிகாரம் ரொம்ப எலிட்டான ஆபீஸா இருக்கிறாருங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. ஆனாலும் அவர்கிட்ட மிகுந்த மனத்தாழ்மை இருக்குது. இதனாலதான் தேவன் அவர் மேல ரொம்ப ரொம்ப திருப்தி படுறாரு. தேவனுக்கு அவர் மேல ஒரு பிரியம் வந்துருது. காரணம் அவர்கிட்ட இருந்த இந்த கேரக்டர் தாங்க. இல்லைங்களா? தேவனோட வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படுகிறாருங்க. டிலே பண்ணல. தேவன் வந்து தேவதூதரை அனுப்பி பேசின உடனே இம்மீடியட்டா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றாரு. யோசிக்கவே இல்லைங்க. ஏன் என்ன எப்படி அப்படின்ட்டு கேட்கவே இல்லை. இல்லைங்களா? என்ன பண்றாரு? சில ஆட்களை வந்து ஜோப்பா பண்ணதுக்கு அனுப்புறாருங்க இம்மீடியட்டா. இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா அவர்கிட்ட இருந்த கீழ்ப்படிதலை வந்து காட்டுதுங்க சகோதர சகோதரி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 7, 8 நம்ம வந்து பாக்குறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 7 and 8. அந்த தூதன் போன பின் கொர்நேலியு தன் வீட்டாரில் இருவரையும் அழைத்து எல்லாவற்றையும் சொல்லி ஜோப்பாவுக்கு அனுப்பினான். 2 பேரை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லி இம்மீடியட்டா ஜோப்பா பட்டணத்துக்கு அனுப்புறாரு. இதுதான் அவர்கிட்ட இருந்த மனத்தாழ்மை. இல்லைங்களா? அவர் வந்து கொஸ்டினே பண்ணலங்க. அவர் வந்து என்ன ஏதுன்னாலாம் கேட்கல. அவருக்கு மனசுல ஒன்னே ஒண்ணு தான். தேவன் சொல்லிட்டா அது அப்படியே ஆகுன்ற அந்த மனப்பக்குவம், மனத்தாழ்மை அவர்கிட்ட இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. இந்த மனத்தாழ்மை நம்ம கிட்ட இருக்குதா? யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவனுக்கு நம்ம இம்மீடியட்டா ஒபே பண்றோமா? வசனத்தின் மூலமா தேவன் ஏராளமான விஷயத்த நமக்கு வெளிப்படுத்துவார். யாருக்குனாக்கா நமக்கு தான். நம்ம மன திருமணம் என்பதற்காக தான் அதை வந்து வெளிப்படுத்துறாருங்க. இமீடியட்டா கேட்கிறோமா? சகோதரர்கள் மூலியமா சண்டே நம்ம கிட்ட பேசுவாருங்க. நம்ம வந்து மனத்தாழ்மையா அதை வந்து ஏத்துக்கிட்டு நம்ம சேஞ்ச் ஆகிற வந்து முயற்சி எடுக்கிறோமா? இதே மாதிரி நிறைய விதமாக தேவன் நம்ம கிட்ட பேசுவாருங்க. ஜெபத்தின் மூலியமா நம்ம கிட்ட நிறைய விஷயம் வந்து வெளிப்படுத்துவாரு. மனசுல வந்து நிறைய விஷயத்த வெளிப்படுத்துவாரு. நம்ம இமீடியட்டா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுங்க. தாழ்மையா அதை வந்து ஏத்துக்கணுங்க. இல்லைங்களா? 2வது விஷயம் என்னன்னாக்கா, தேவன் நம்மள எந்த ஒரு அதிகாரத்துல வைத்தாலுமே நம்ம மனத்தாழ்மையா இருக்கணும். தேவன் நம்மள உயர்த்துவாருங்க. அது ரொம்ப பெரிய டெஸ்ட் நமக்கு. என்ன டெஸ்ட்னாக்கா, இந்த ஸ்தானத்துல கூட இவன் வந்து மனத்தாழ்மையா இருக்கிறானா அப்படின்ட்டு தேவன் வந்து பாக்குவாருங்க. இல்லைங்களா? அந்த கர்வம் வரக்கூடாதுங்க. இப்ப சவுல் ராஜாக்கு வந்துச்சு ஒரு கர்வம். ஆனா தாவீதுக்கு அந்த கர்வம் இல்ல. நீ தான் அந்த மனுஷன்னும் போது இம்மீடியட்டா வந்து அவர் ஏத்துக்கிறாருங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாருங்க. வாதாடல. அந்த மனத்தாழ்மை நம்ம கிட்ட வேணுங்க சகோதர சகோதரி. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேதுரு மனம் மாறுவதற்கு இவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் பேதுரு யூதர்களுக்கு ஒண்டியதான் தேவன் வந்து இந்த திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா பேதருக்கு தேவன் என்ன பண்றாருங்க? ஒரு தரிசனத்தை காமிச்சு அவருக்கு உணர வைக்கிறாருங்க. காரணம் கொர்நேலி கிட்ட இருந்த அந்த விசுவாசம். இதை யாருமே வந்து மறக்க முடியாதுங்க. இல்லைங்களா? அதனாலதான் இவருக்காக டிஃபெண்ட் பண்றாரு பேதுரு. அதுக்கப்புறம் சபை எல்லாருக்கும் வந்து தெரிய வந்துச்சு தேவனுடைய பிளான் வந்து இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து கொர்நேலியு தாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17, 18 நம்ம பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 11, 17 and 18. தேவன் நமக்கு அளித்த அதே வரத்தை அவர்களுக்கும் அளித்த போது தேவனை தடுக்கக்கூடியவன் யார்? அப்பொழுது தேவன் புறஜாதியருக்கும்
ஜீவனுக்கான மன திரும்புதலை அருளினார். பாத்தீங்களா? புறஜாதிகளுக்கும் அந்த மன திரும்புதலை கொடுத்திருக்கிறாரு. அதை தடுக்கக்கூடியவங்க யாரு? யாரால தடுக்க முடியும்? தேவன் அந்த மாதிரி சித்தம் வச்சிருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? பேதுரு சொல்றாருங்க. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கொர்நேலியுஸ்கிட்ட இருந்த அந்த விசுவாசம், தேவ பக்தி தான் காரணம். யோசிக்க வேண்டிய 2 கேள்விகள் நம்ம வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களோட கண்ணோட்டத்தை மாத்துற அளவுக்கு நம்மளோட லைஃப் இருக்குதா? இப்போ பவுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே ஏத்துக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் கிறிஸ்தவர்களை ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்தினார். இந்த மனுஷனான்னு பயப்படுறாங்க. ஆனா எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க அவரோட லைஃப பார்த்து. அந்த மாதிரி நம்மளோட லைஃப் இருக்கணும் இல்லைங்களா? தேவனோட பிளானை வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப வில்லிங்கா இருக்கணும். தேவனோட சித்தம் இதுதானா, இம்மீடியட்டா வந்து நம்ம அதை ஏத்துக்கணுங்க. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா, ஒரு சாட்சியாக வாழ்ந்தாருங்க. அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுங்க, மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. அவரோட டிவிஷன் வந்து பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற லெவல்ல இருந்துச்சுங்க. அவரோட சோல்ஜர்ஸ் வந்து அவரை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவரோட விசுவாசத்தின் நிமித்தம் இல்லைங்களா? அதனாலதான் 2 பேரை கூப்பிட்டு அனுப்பின உடனே இமீடியட்டா போறாங்க. இந்த ரோமன் மிலிட்டரி கல்ச்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரொம்ப அதிகாரத்துக்கு மரியாதை கொடுக்குற லெவல்ல இருந்தாங்க. ஆனா இவரோட லைஃப பார்த்து சோல்ஜர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு நல்ல மனிதனா அவர் இருந்தாரு. ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் பாருங்க, மத்தவங்க எல்லார் மேலயும் வருது. நம்ம லைஃப் வந்து மத்தவங்களுக்கு அப்படித்தான் இருக்கணுங்க. ஒரு சாட்சியாக, உப்பாக, ஒளியாக நம்ம இருக்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 10:7. அவனிடத்தில் எப்பொழுதும் இருந்த பக்தி உள்ள ஒரு படை வீரனும் அழைத்தான். பாத்தீங்களா? பக்தி வீரன், ஒரு படை வீரன் இருந்தாரு. காரணம் என்ன தெரியுங்களா? இவர்தான் காரணம். இவரை பார்த்தா மத்தவங்க எல்லாரும் சேஞ்ச் ஆறாருங்க இல்லைங்களா? இவரே எப்படி இருக்கிறாரு, அப்ப நம்ம எப்படி இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வருது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாருங்க? மேத்யூ 5:16ல, உங்கள் ஒளி மனுஷருக்கு முன் பிரகாசிக்கட்டும். இவரோட ஒளி பிரகாசிச்சுது. அதனாலதான் மத்தவங்க எல்லாருமே இவரை ஒரு மாதிரியா எடுத்துக்கிறாருங்க, ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாருங்க. நம்ம லைஃப் எப்படி இருக்குது? யோசிக்க வேண்டிய 2 கேள்விகள் நம்ம லைஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம எல்லோருமே ஒரு ஒரு இடத்துல வேலை செய்யறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்மள எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? இயேசுவோட கேரக்டரை நம்ம கிட்ட பாக்குறாங்களா? நம்ம எப்படி மத்தவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறோம்? நம்ம ஒரு லீடரா இருக்கிறோம்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துல, நம்மளுக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கிறாங்கனாக்கா, வேலை செய்யறாங்கனாக்கா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கிறோமான்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவ தூதரோட வழிகாட்டுதல இவர் என்ன பண்றாருங்க, ரொம்ப மதிக்கிறாருங்க, ரெஸ்பெக்ட் பண்றாரு இல்லைங்களா? தேவன் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லும் போது இம்மீடியட்டா நம்ம அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணுங்க. இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் வந்து இதை செய்ப்பானாக்கா, ஆம் தேவனே செய்யறேன், சொல்லுங்கப்பா நான் செய்யறேன் அப்படின்ட்டு ரெடியா இருக்கணும். தேவதூதர் வந்து இவர்கிட்ட பேசுறாங்க, அவர் வந்து டிலேவே பண்ணலங்க இல்லைங்களா? இப்போ சோதோம் கமாரால நம்ம பாக்குறோம், லோத் இருந்தாரு. தேவதூதர் வந்து நீ போ வெளியேன்னுட்டு கூப்பிடுறாங்க கையை பிடிச்சு. ஆனா அவர் தாமதிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இம்மீடியட்டா நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு டிசிப்ளினா அவர் வந்து இருந்தாருங்க. இந்த ஒரு ட்ரெய்ட்ஸ் என்ன ஆகுதுனாக்கா, தேவன் அவர் அழைக்கிறதுக்கு முக்கிய காரணம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனங்கள், ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 5 and 6. யோப்பாவுக்கு ஆட்களை அனுப்பி பேதுரு எனப்படும் சீமோனை அழைக்க செய். பாத்தீங்களா? நீ போய் சீமோனை அழைத்துட்டு வான்னும் போது இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றாருங்க. 2 பேரை அனுப்புறாரு. ஏன் நான் அனுப்பணும்? எதுக்காக அனுப்பணும்? நானே ஒரு அதிகாரி, நான் வந்து அவரை அனுப்பணுமா? நான் வந்து சாதாரணமான மனுஷனா? என் கீழே இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நான் வந்து அவரை போய் அனுப்பி கூட்டிட்டு வரணும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க. நீங்க சொல்றீங்களா, அது நல்லதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா 2 ஆட்களை அனுப்புறாருங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், எக்ஸ்லேசியாஸ்டிஸ் சாப்டர் 5:1ல என்ன வருதுனாக்கா, கேட்க தயாராகு. பாத்தீங்களா? கேட்கறதுக்கு என்ன ரெடியா இருக்கணும். யாக்கோப் கூட சொல்றாருங்க புதிய ஏற்பாடுல, கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கோ ரொம்ப ரொம்ப மந்தமா, நம்ம ஸ்லோவா இருக்கணும்ன்றாரு இல்லைங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லும் போது ரொம்ப டிலே பண்றோமா, எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம நியூ இயர்க்கு ஏராளமான ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஞாபகம் இருக்குதுனாக்கா நிறைய பேருக்கு மறந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு குறிக்கோள் வச்சுட்டாக்கா நம்ம வந்து கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்க, விடாமுயற்சியோட அதை செய்யணுங்க. 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட அந்த உபசரிக்கிற குணம் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹாஸ்பிட்டபிளா இருந்தாரு. அவர் மட்டும் இல்லாம அவர் வீட்டுல இருந்த அனைவருமே, பேதுரு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ரொம்ப கனமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து இல்லைங்களா, தேவனோட வசனத்தை வந்து மனதார ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தாவியும் அவங்க மேல வருதுங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேதர் ஆயிருக்கிறாருங்க.
இல்லைங்களா? இது ரொம்ப பெரிய இம்பாக்ட்ட வந்து அந்த ஒரு காலகட்டத்துல வந்து ஏற்படுது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 23, 24ல நம்ம பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 23 அண்ட் 24. மறுநாள் பேதுரு செசேராவுக்கு வந்தான். கொர்நேலியு அவர்களை எதிர்பார்த்திருந்தாருங்கோ. நல்லா வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்து, ரொம்ப பெரிய விருந்தோம்பல் வந்து பண்றாருங்க. இல்லைங்களா? அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் குடுக்குறாருங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா, ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கேதர் பண்ணி வச்சுட்டுருக்காருங்க. ரெடியா இருக்கிறாரு. எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாருங்க. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு. சுவிசேஷத்த மனதார வந்து ஏற்றுக்கொள்றாருங்க. ரோமர் 12, 13ல பவுல் என்ன சொல்றாருங்க? விருந்தோம்பலை நாடுங்கள். கிவன் டு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னாக்கா, மத்தவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யறதுக்கு, உபசரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் எப்போதுமே அப்படின்ட்டு. இல்லைங்களா? இப்போ நம்ம வீட நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? இப்ப கொர்நேலியு அவங்க வீட அவர் வந்து வசனம் கேட்கறதுக்காக பயன்படுத்தினாரு. நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? இல்லைங்களா? சோ நம்ம வீட வந்து மத்தவங்கள சத்தியத்த சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோமா? எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர, சகோதரி. 12வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய இதயம் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஆயத்தமா இருந்துச்சுங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு. இல்லைங்களா? இதயத்துல தான் ஒரு எழுப்புதல வந்து தேவன் கொடுக்கிறாரு. இதயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதயம் வந்து டச் ஆகணும். அந்த இதயம் ஆயத்தமா இருந்துச்சுனாக்கா, வசனம் வந்து நல்லா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இவர் மட்டும் இல்லாம வீட்ல இருந்த அனைவருமே அப்படி இருக்கிறாருங்க. பேதுருக்கு தேவன் வந்து அந்த விஷன காட்டுறாரு. கொர்நேலியு கிட்ட அந்த தேவதூதனை அனுப்பி பேசுறாரு. அந்த டைமிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்ற வேலையா இருந்துச்சு. அவர் வந்து தேவனுக்கு கரெக்ட்டா காத்துட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்துல எல்லாருமே நடக்குது. அவருடைய இதயம் வந்து ஓப்பனா இருந்துச்சு. இல்லைங்களா? எல்லாம் ஃபேவரபிளாவே நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ல ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 33ல இப்பொழுது நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக இருந்து உமக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கேட்க தயாராய் இருக்கின்றோம். பார்த்தீங்களா? நாங்க தேவனுக்கு பயந்து உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. என்ன மாரி மனசு பார்த்தீங்களா? நம்மளுக்கு நல்லா சத்தியம் தெரிஞ்சுட்ட பிறகு சத்தியத்த கேட்கறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு ஆவலா இருக்கிறோமா? வாஞ்சையா இருக்கிறோமா? தேவனோட வசனத்தின் மேல இருக்கின்ற அந்த அங்கர் வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குதா? இல்ல குறையுதா? யோசிச்சு பார்க்கணுங்க. எவ்வளவு வாஞ்ச பாருங்க. அந்த வாஞ்சையா தான் தேவன் பார்க்கிறாருங்க. அந்த இதயம். இந்த இதயம் எப்படி இருக்குது? தேவன் இன்னைக்குமே என்கிட்ட வந்து நெறைய விஷயத்த வெளிப்படுத்துவாரு. நான் வந்து நெறைய மாற வேண்டி இருக்குது. தேவனோட வசனத்தோட ஆழத்த நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருந்தா, தேவன் இன்னும் நெறைய நமக்கு குடுக்குவாருங்க. இல்லைங்களா? நம்ம மூலியமா நெறைய பேருக்கு சத்தியத்த வந்து வெளிப்படுத்துவாருங்க. நம்ப வந்து பிரிப்பேரா இருக்கிறோமான்னு தான் முக்கியமான கேள்விங்க. 13வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொர்நேலியோட வீடு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புறஜாதியருக்கு முதலாவது சபையாக மாறுதுங்க. ஏன்னா, அந்த இடத்துல அவங்க பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்றாங்க. சுவிசேஷத்த பெற்றுக்கொள்றாங்க. நெறைய பேருக்கு சத்தியம் அங்கத்துலருந்து என்ன ஆகுது? அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. பார்த்தீங்களா? தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா அத வந்து மாத்துறாங்க. காரணம், அவங்களோட இதயம் தாங்க. அவங்களோட விசுவாசம் தான் காரணம். இல்லைங்களா? அந்த மாரி நம்ம இன்னைக்கு மாறணுங்க சகோதர, சகோதரி. பிஸ்கெல், ஆக்கிலா அவங்க வீடு கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஜெப வீடாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல நெறைய பேர் அவங்களோட வீட சத்தியத்த கேட்கிற இடங்களாக மாற்றினாருங்க சகோதர, சகோதரி. அந்த காலத்துல வந்து ஜெப ஆலயங்கள் நெறைய இருந்த போதிலும், தேவன் என்ன பண்றாருங்க, வீடுகள்ல சத்தியம் பரவ உதவி செய்தார். நெறைய பேர் சத்தியத்த கேட்டாங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டாருங்க. பிரிஸ்கில்லா, ஆக்கிலா அவங்க வீட கூட தேவன் ஜெப வீடாக மாற்றினாருங்க. நெறைய பேர் சத்தியம் அங்க கேட்கிறாருங்க. இன்னும் நெறைய விசுவாசிகளோட வீடுகள்ல சத்தியம் வந்து பரவிச்சு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47, 48ல நம்ம பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10, 47 அண்ட் 48. இந்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது தண்ணீரை தடுக்க யாராலும் முடியுமா? பாத்தீங்களா? இவங்க வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. ஈவன் தோ பேப்டிசமே எடுக்கலங்க. அதுக்கு முன்னாடியே தேவன் பரிசுத்த ஆவிய கொடுத்துட்டாருங்க. அவங்களோட விசுவாசத்த பார்த்து. இப்போ இவங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும். இவங்கள யாராலும் தடுக்க முடியுமா? தேவனே வந்து அழிச்சுட்டாரே! அப்படின்ட்டு பேதுரு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா பேசுறாருங்க. அவர்கள் ஞானஸ்நானம் பெறும்படி கட்டளையிட்டான். எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க பாருங்க. அந்த வீட்ல வந்து சத்தியம் பரவுது. நெறைய பேருக்கு பரிசுத்த ஆவி கிடைக்குது. ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்றாருங்க. தேவனுடைய அந்த அழைப்புக்குள்ள வராங்க. தேவன் அந்த மாரி வல்லமையா பயன்படுத்தினாருங்க அந்த இடத்த. ஆக்ட்ஸ் சாப்டர் 2:46ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ல வீடு வீடாக அப்பத்தை உடைத்தார்கள். பாத்தீங்களா? வீடு வீடா போயிட்டு அப்பத்த வந்து பிட்டாருங்க. சத்தியத்த வந்து சொன்னாருங்க. சகோதர ஐக்கியத்துல என்னங்க மென்மேலும் அவங்க வந்து வளர்ந்தாருங்க. தேவன் அவங்க கூடவே இருந்தாருங்க சகோதர, சகோதரி. இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய வீட ஐக்கியத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? சகோதர ஐக்கியத்துக்காக. இல்லைங்களா? நம்மளுடைய வீட்ல வந்து சத்தியம் நெறைய பேருக்கு வந்து போய் சேருதா? அந்த மாரி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமான்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர, சகோதரி. இன்னைக்கு கொரோனா கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன நம்ம முழு மனதோட தேடும் பொழுது, தேவன் நம்மள வல்லமையா பயன்படுத்துவார். இதுல எந்த ஒரு டவுட்டும் நமக்கு வரக்கூடாதுங்க.
அவரோட ஜெபத்தை வந்து நம்ம கத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஓப்பனா ஜெபம் பண்ணணும். ஏன்னா, அது ஒரு மெமோரியலா தேவன் கிட்ட போதுங்க. இல்லைங்களா? குடுக்குற விஷயத்த கத்துக்கலாங்க. அவர்கிட்ட இருந்து அவரோட மனத்தாழ்மைய கத்துக்கலாம். கீழ்ப்படிதல கத்துக்கலாம். அவர்கிட்ட இருந்த அந்த ஆயத்தமான இதயத்த வந்து கத்துக்கலாங்க. சத்தியத்த கேட்க அவ்வளோ ஆயத்தமா இருந்தாருங்க. அந்த ஆயத்தத்த கத்துக்கலாங்க. இல்லைங்களா? தேவன் வந்து அந்த பேரியர வந்து உடைக்கிறாருங்க. யூதருக்கு மட்டும் தான் சத்தியம்ன்ற அந்த ஒரு நிலைப்பாடு அன்னைக்கு இருந்துச்சுங்க. அத வந்து தேவன் உடைக்கிறாரு. காரணம் இந்த மனுஷனோட தெய்வ பக்தி தான். இல்லைங்களா? ரட்சிப்பு வந்து நெறைய ஜனங்கள்ட்ட போச்சுங்க. இவரு மூலியமா நெறைய பேர் சத்தியத்துக்குள்ள வந்தாருங்க. இல்லைங்களா? அந்த மாரி ஒரு மனிதனா நம்ம இருக்கணுங்க சகோதர சகோதரி. அவர் வந்து ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு ராஜா கிடையாது. ஆனா, ரொம்ப ரொம்ப சின்சியரா தேவன தேடுறவரா இருந்தாருங்க. அந்த மாரி நம்ம இருக்கணும். இல்லைங்களா? அவருடைய கீழ்ப்படிதல் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சபையோட வரலாற்றையே வந்து மாத்துச்சுங்க. சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தேவன் வந்து சாதாரண ஒரு மனுஷன் மூலியமா எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்த வந்து செய்வாருங்க. இல்லைங்களா? ரொம்ப பெரிய காரியங்கள வந்து செய்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.